கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை இடத்திலே மன்றாடுகிறார். இந்த செய்தியானது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நம் அனைவருக்கும் உருவாக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியானது அநேக கர்த்தரை தெரியாத, இயேசு கிறிஸ்து விசுவாசியாத மக்கள் இது ஒரு கேள்வி கேட்பாங்க. அவர் ஒரு கடவுள் தானே, அப்போ எப்படி கைவிட்டீர், என் தேவனை கைவிட்டீர்னு ஏன் சொல்றார்? இப்படி ஒரு கேள்வி ஒரு அவிசுவாசி நம்மகிட்ட கேட்கும் பொழுது நமக்குமே ஒரு திகில் உண்டாகிறது. என்ன திகில்? எப்படி ஏன் கைவிட்டார் என்று இயேசு கிறிஸ்து சொல்ல முடியும்? இது எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு கேள்வி. இதை குறித்து ஒரு 3 கேள்விகளை நாம் பதில் சிந்திக்கலாம். முதலாவது, ஏன் இந்த சிலுவை? இரண்டாவது, ஏன் பிதா கைவிட்டார்? மூன்றாவது, ஏன் என்னை கைவிட்டார் என்று இயேசு ஏன் சொன்னார்? இந்த 3 கேள்விகளை குறித்து நாம் சிந்திக்கலாம். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக தலைவனுக்கு ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எசப்பா, நாங்கள் இந்த உலகத்திலே கைவிடாதபடிக்கு, இந்த மரணத்தை ஜெயிக்கும்படிக்கு நீர் சிலுவையிலே கைவிடப்பட்டவராக தொங்கினீர். அத்தாவே, அதை நாங்கள் சிந்தித்து ராஜா, அதற்கு ஏற்றபடி ராஜா வாழத்தக்கதான கிருபையை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆழ்ந்த சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் புரிந்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் பிரசன்னராய் இரு. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமீன். உங்க பக்கத்து வீட்டில் தெருவில் ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்தது யார் என்ற கேள்வி வருகிறது. அப்போ உங்களை தான் என்ன செய்யறாங்க? கை காட்டுறாங்க. அந்த தெருவில் இருக்க மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. கூடி உங்களை பிடிச்சு இழுத்து தெருவில் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க, துப்புறாங்க. எவ்வளவு இம்சைப்படுத்த முடியுமோ கேவலமான வார்த்தைகள் எல்லாம் உங்கள்கிட்ட பேசுறாங்க. அப்புறம் போலீஸ் வருது. போலீஸ் உங்களை இழுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன ஆகும்னு தெரியும். சரமாரியாக அடித்து துன்புறுத்தி அடுத்து கோர்ட்டில் அலக்களித்து ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டு தூக்கு தண்டனையும் உங்களுக்கு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்கள்கிட்ட வரும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? ஏன்? நான் இந்த தவறை செய்யவே இல்லை, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் நான் கொலை செய்யப்படுகிறேன். உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் இந்த சிலுவை என்கிற பதில் தெரியும். ஏன் இந்த சிலுவை? 1 பேதுரு 2:24, 1 பேதுரு 2:24 எடுத்தவர்கள் படிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்காக செத்து, நம்முடைய பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். முதலாவது, அவர் ஏன் சிலுவையிலே தொங்கினார் என்றால், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நாம் நீதிக்கு பிழைக்கும்படியாக, நம்முடைய மரண சரீரம் பாவத்துக்கு சாகும்படிக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே தொங்கினார். அதான் ஏசாயா 53:5 படிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்ம அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ நம்முடைய சமாதானம் இன்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படுகிற ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே ஆக்கினைக்குள்ளாகப்பட்டார். ஆக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். 2வது என்னன்னா,
எபிரேயர் 2:14-15 பார்க்கும் பொழுது, அவர் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை சிலுவையிலே தோற்கடித்தார். அந்த பிசாசின் தலையை என்ன செய்தார்? சிலுவையிலே நசுக்கி போட்டார். மரணத்தை வெற்றியாக மாற்றினார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக மரணமே உன் கூரெங்கே என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நமக்கு வைத்து அதில் வெற்றி சிறந்தார். அதனால் சாத்தானை அந்த சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? மரணத்தை அந்த சிலுவையிலே வென்றார். பாவத்தை அந்த சிலுவையிலே என்ன செய்தார்? வென்றார். மூன்றாவதாக, இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள், ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த வேதத்தை ஆராய்கிற ஒரு ஆராய்ச்சி செய்கிறவன் அந்த தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவன் பார்த்து, இந்த சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தும் பொழுது ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறப்பட்டன. அந்த தேவப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றதை பார்க்கும் பொழுது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட வல்லமையை இந்த சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினார். தீர்க்க தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த சிலுவையின் மூலமாக என்ன செய்யப்பட்டது? நிறைவேற்றப்பட்டது. ஆக அவர் ஏன் சிலுவையிலே தொங்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதுதான் என்ன பண்றாரு, பேதுரு அவர் சிலுவையில அறையப்படுவதற்காக பிடித்து கொண்டு போறாங்க. பிடித்து கொண்டு போற வேளையில ஒரு பெரிய இந்த பிரதான ஆசாரியன் வேலைக்காரன் ஒரு வேலைக்காரனை பேதுரு காதரை விட்டுறாரு. காது வெட்டி கீழே விழுது. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அதை பிடிச்சி திருப்பி அவன் காதில் வச்சு சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்திட்டு சொல்றாரு, எப்பா, நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பது நீதின்றத சொல்றார். இந்த பானத்தை பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்று சொல்லி பேதுரு கிட்ட கேட்கிறார். ஆக இது பிதா கொடுத்தது. பிதா கொடுத்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருந்தது. ஆக ஏன் இந்த சிலுவை என்பது அவருக்கு தெரிந்த ஒன்று. இரண்டாவதாக, ஏன் பிதா கைவிட்டார்? 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாதவர் பாவமாக்கினார். இப்போ ஏன் அவரை பிதா கைவிட்டார்னா, நம்முடைய உலகத்துல எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய மொத்த பாவமும் எங்க செய்யுது? அவருக்கு தலையில, அவருக்கு உடம்புல நிறுவப்பட்டுச்சு. அப்போ அவருடைய உடம்பு ஃபுல்லா எப்படி இருக்கு? இப்போ பாவம் நிறைந்தவராக அந்த சிலுவையில் அவர் தொங்குறார். பாவம் நிறைந்தவராக சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த அந்த சிலுவை பாவத்தை பார்க்க கூடாது. பிதாவானவர் என்ன செய்ய மாட்டார்? பாவத்தை பார்க்க முடியாது. அந்த பாவத்தை பார்க்க கூடாத கண்ணராக அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட பாவத்தை முழுவதும் அவருடைய உடம்புல இப்ப தொங்கி கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, ஒரு புழு அவர்கிட்ட உடம்புல நெளியும், ஒரு அட்டை அவருக்கு உடம்புல இருக்கும், ஒரு தேள் அவர் மேல கடிச்சிருக்கும், ஒரு பாம்பு அவரை சுத்தி பிணைஞ்சுக்கிட்டே இருக்கும். மொத்த அருவருப்பா இருக்குது. அதாவது அருவருப்புன்னு சொன்னா, அவருக்கு மேல விபச்சாரம், நிர்வாணம், கொலை, அக்கிரமம், ஏமாற்றுதல், சதி, பொய், விக்கிரகாரம் இதெல்லாம் அவருக்கு உடம்புல என்ன செய்யுது? சுத்தி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு உடம்பை அவர் என்ன செய்ய முடியாது? பிதா பார்க்க முடியாது. அப்போ பிதா பார்க்க கூடாதான பாவம் முழுவதும் அவருக்கு மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த சுமத்தப்பட்ட பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவத்தை பார்ப்பதற்கு கர்த்தரால முடியல, பிதாவான அவரால் முடியல. அவர் கண்ணை மறைத்தவராக இருந்தார். அவர் கைவிட்டார். அப்போ அந்த பாவத்தை அவரால் பார்க்க முடியாததுனாலே அவரை மறைத்தது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி விடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனாலே அந்த பாவத்தை பிதாவானவராலே பார்க்க கூடாதா இருந்ததுனாலே அவருடைய முகத்தை அவர் மறைத்தார். நமக்காக அவர் என்ன செய்தார்? கைவிடப்பட்டவராக காணப்பட்டார். அதுல இரண்டாவது பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் அவர் கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். உதாரணமாக, ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் இருக்கான்னு வைங்களேன். அந்த பையனுக்கு வயிற்றுல ஒரு கட்டி.
டாக்டர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் எடுத்தாகணும்ன்றார். எடுக்கலைன்னா அந்த கட்டி வளர்ந்து அவனையே அழித்து விடும். ஒரு ஃபைன் மார்னிங் அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்றவள இந்த பையன் அவங்க அம்மாவை பிடிச்சு கெட்டி பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். நேரம் சென்றது, டாக்டர்கள் வந்தாங்க, நர்சஸ் எல்லாம் வந்தாங்க. அவனை பிடிச்சு இழுக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான், கெட்டி பிடிச்சிட்டு இருக்கான், போகவே மாட்டேங்கிறான், அலறான். இந்த பெற்றோருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இவனை விடாம இருந்தா, ஆபரேஷன் பண்ணாம இருந்தா கட்டி வளர்ந்துரும், என் பிள்ளை செத்துரும். இவன் இப்படி அலறானே, நான் என்ன பண்ண முடியும், இவனை எப்படி இதை ஹேண்டில் பண்றதே பெற்றோருக்கு தெரியாம அவங்களும் அலறாங்க. ஒரு வழியில ஒரு ஸ்டேஜில் என்ன பண்றாங்க, அந்த டாக்டரும் நர்ஸுமா சேர்ந்து பிடிச்சு இழுத்துட்டு அவனை கொண்டு போய் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற வேலை இவன் கத்துறான். உனக்கு மனசே இல்லையா, என்ன இப்படி நீ விடுறிய, அலறான். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார். ஏன் இந்த பாவம் கட்டு, இந்த உலகத்தில் இந்த பாவமான உலகம், பாவமான சரீரம், இந்த பாவமான எல்லாம் அவர் மேல் சிந்தப்பட்டது. அது என்ன செய்ய வேண்டும், அழிந்தாக வேண்டும். அப்போ இவரை சிலுவையில ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் என்ன செய்தார், அவரை கைவிட்டார். அப்போ அடுத்து பார்த்தீங்களா, மூன்றாவதாக பிதா அவரை பிடிக்கிறதுக்காக, இப்போ யோவான் 18:10 பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே நான் சொன்னேன், பேதுரு வரான். பேதுரு என்ன செய்யறாரு, ஒருத்த அந்த அவரை காதை வெட்டுறவனை காதை வெட்டிட்டான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவரை அந்த காதை ஒட்டுறார். அப்போ அவன் பிடிக்க வர்ற வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்தது, அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு காதை வெட்டி கீழே போடுறாத ஒட்டக்கூடிய வல்லமை எது வரைக்கும் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வர்ற வேலை வரைக்கும் இருந்துச்சு, பிடிக்கிற வேலை வரைக்கும் இருந்துச்சு. அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையப்படும் பொழுது, சிலுவையில அறையும் பொழுது இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்ப இயேசு கிறிஸ்துவ ஈட்டியால குத்துற வேலை அவருக்கு வலிக்குமா, வலிக்காது. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின அந்த 3 மணி நேரமும் அவரிடத்தில் இருந்த வல்லமை முழுவதும் பிடுங்கப்பட்டுச்சு. அவர் இப்ப என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 3 மணி நேரமும் ஒரு முழு மனிதனாக என்ன செய்தார், தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல சுத்தித்திருந்த நேரங்கள்ல அவர் பிதாவின் வல்லமையோடு சுத்தித்திருந்தார். பிதா முழு மனிதனாக முழு கடவுளாக இருந்தார். அவர் என்ன செய்தார், வியாதிஸ்தரை குணமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணினார். அந்த வல்லமை பிதாவின் மூலமாக அவருக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த 3 மணி நேரம் அவர்கிட்ட இருந்த எல்லா வல்லமையும் பிடுங்கப்பட்டது. முழு மனிதனாக அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கினார். அதனால அவருடைய வலி, மரணத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒருவேளை பிதாவானவர் அவருடைய வல்லமையை பிடுங்காம முழு மனிதனாக சிலுவையில தொங்கலாமல் இருந்திருந்தா சாத்தான் என்ன சொல்லியிருப்பான், கடவுளா இருந்த உங்களுக்கு எதுக்கு வலி தெரிய போகுது, நீ சிலுவையில தொங்குறதுனால அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமையோடும் அந்த சிலுவையில தொங்கி இருந்தால் இந்த சிலுவை என்பது வீணாக போயிருக்கும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது மனிதனாக இல்லாமல் இருந்திருந்தால் சிலுவையில தொங்குவதும் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். சாத்தான் எள்ளி நகையாடி இருப்பான். ஆக இயேசு கிறிஸ்துவை பிதா கைவிட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களுக்காக நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தினாலே அவர் கைவிடப்பட்டார். அவர் சிலுவையிலே வேதனையோடு பலியிடப்பட வேண்டும், பலியாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய வல்லமை பிடுங்கப்பட்டு அவர் கைவிடப்பட்டவராக அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அது இயேசு கிறிஸ்து கைவிட்டதன் மூலமாக, பிதாவானவர் அவரை சிலுவையில தொங்க விட்டதன் மூலமாக, இப்போ சிலுவையில் அறையப்பட்டவர் முதற் பேரான குமாரன். இப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா,
ஒரே பேரான குமாரன் இப்ப முதற் பேரான குமாரனாக மாறினார். நாம் எல்லாரும் என்ன செய்தோம்? பிள்ளைகளாக மாறி இருக்கோம். நீங்க முன்னாடி எல்லாம் வேதத்துல படிக்கும் பொழுது பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தாருன்னு இருக்கும். இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா தன் முதற் பேரான குமாரன். அப்போ எப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிறுவையில அறையப்பட்டதோ அன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த செகண்ட்ல இருந்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம். அந்த பிள்ளைகளாக ஆகக்கூடிய வல்லமையை அவர் கொடுத்திருக்கார். எப்படி? இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கைவிட்டதன் மூலமாக, அவர் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக எந்த செகண்ட் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த செகண்டே நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இப்ப எல்லாம் என்ன பிள்ளைகள்? நம்ம எல்லாம் சகோதரர்களாக, நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்னார். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். பாத்தீங்கன்னா ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு ஏன் சொல்றாருன்னா, இதுவரைக்கும் பிதாவும் அவரும் ஒன்றா இருந்தாரு. அப்போ அவர் கூடவே இருந்தார் பிதாவானவர். இப்போ அவர் கைவிட்ட வேலை, அவரிடத்துல இருந்த ஒரு ஐக்கியம், பிதாவானவரோட உள்ள ஒரு ஐக்கியம் அவர்கிட்ட இருந்து போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மோட இல்ல அப்படின்ற, நமக்கிட்ட இயேசு கிறிஸ்துவோட வல்லமை நம்மகிட்ட இல்ல, இயேசு கிறிஸ்து நம்மோட இல்லைன்னா ஒரு திகில் இருக்கும், பயம் இருக்கும், என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அவருடைய வல்லமை பிடுங்கப்பட்டது. இப்ப முழு மனிதனாக காணப்படுகிறார். பிதா என்னை கண்டுக்கல என்ற வேலை, பிதாவோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து வெளியே போறதுனால அவர் தனிமையாக்கப்படுகிறார். தனிமையாக்கப்படும் பொழுது அவருக்கு ஒரு மனபாரம் வருகிறது. அந்த மனபாரத்து நிமித்தமாக, அந்த தனிமைப்படுதல் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? இந்த உடம்பு, அதாவது இதுவரைக்கும் அவர் வலி தெரியல. அந்த சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது மிகப்பெரிய வலி. அடிக்கப்படுகிறார், துப்பப்படுகிறார், குத்தப்படுகிறார், முள்புலி சூட்டப்படுகிறார். இந்த வலி நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? அந்த வலியின் போரத்தினாலே அவர் சொல்லுறார், நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லிட்டு. ஆனா அவர் ஏற்கனவே இதை என்ன செய்தார்? இதை தெரியும் அவருக்கு. ஆனா அந்த தெரிந்தும் பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சீசர்கிட்ட சொல்றார், நான் 3 நாள் அடிக்கப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், அடிக்கப்படுவேன், என்னுடைய இவங்க எல்லாம் என்ன கொலை செய்வார்கள் என்று சொல்றார். அப்பொழுது பேதுரு சொல்றாரு, ஏசப்பா இதெல்லாம் உமக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாதுன்றார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே அப்படின்றார். இதெல்லாம் எனக்கு நடக்கணும், இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் அப்படி சொன்னவர் இப்போ ஏன் கைவிட்டீர் என்று சொல்றார்? அவரால் முடியல. அவ்வளோ வியாகுலத்தின் மத்தியில் அவர் என்ன சொல்கிறார்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அவர் கைவிட்ட நேரத்தில் அந்த 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பூமி அந்தகாரப்பட்டது. அந்த சிருஷ்டிகள் எல்லாம் கதறின. படைக்கப்பட்ட சிருஷ்டிகளாலே அவருடைய துன்பத்தை பார்க்க கூடாது இருந்தது. சூரியன் தன் ஒளியை மறைத்தது. பூமி முழுவதும் இருளாக்கப்பட்டது. தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக பிளந்தது. கண்மலைகள் பிளந்தன. இதெல்லாம் பார்க்கிறான் அந்த நூற்றுப்பதிபதி பார்த்து என்ன சொல்றார்? மெய்யாகவே மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றான். அந்த நூற்றுக்கதிபதிக்கு தெரியுது, ஓஹோ, இவருடைய சிலுவையின் மரணத்தை, கோர மரணத்தை இந்த சிருஷ்டிகளே பார்க்க கூடாது இருக்கிறதே. அப்போ மெய்யாகவே இவர் என்ன தேவனுடைய குமாரன் என்றதை அவன் அறிக்கையிடுறான். ஆனா அவரை குத்தினவர்களுக்கு அது உணரப்படலை, அவரை அடித்தவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஒருவேளை இந்த செய்தியை கொண்டிருக்கிற யாருக்காவது இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இந்த இயேசு கிறிஸ்துவின் தியாகம் இன்னுமே புலப்படாமல் இருக்குமே, ஆனால் இன்னுமே அவரை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட வல்லமை படைத்த தேவன் உங்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வோமே ஆனால்
அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.